வணக்கம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபி சேஞ்ச், அதாவது ஒரு பாப்புலேஷன் குறைஞ்சு இன்னொரு பாப்புலேஷன் ஏறுறது, ஹிந்து பாப்புலேஷன் குறைஞ்சு மைனாரிட்டி பாப்புலேஷன் ஏறுவது சுதந்திரம் கிடைத்த காலம் முதல் நமக்கு இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்ட சூழலில் இந்த டெமோகிராஃபி சேஞ்ச் இந்தியாவுக்கு எப்படி ஒரு த்ரெட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல தேவையில்லை. சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய எம்எல்ஏ மெஹபூப் அலி அப்படிங்கிறவர் என்ன பேசியிருக்காருன்னா, முஸ்லீம் பாப்புலேஷன் இஸ் க்ரோயிங் இன் இந்தியா. உங்களுடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வரப்போகுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பாப்புலேஷன் அதிகரிக்குது, அதனால உங்களுடைய ஆட்சி அவ்வளோதான். में समझ लो अब तुम्हारा राज खत्म हो जाएगा. आबादी बढ़ रही है मुसलमानों की इतनी और आगे सत्ता में आ जाएंगे. சாதாரண பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க, படித்தவன் பாஜக ஓட்டு போட மாட்டான், மதத்தின் ரீதியால் யாரெல்லாம் மூளை செலவை செய்யப்பட்டிருக்காங்களோ அவர்கள் மட்டும்தான் பாஜக ஓட்டு போடுவாங்க என்று உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது என்னது? மதத்தின் ரீதியால் மட்டுமே பாஜகவை அகற்ற வேண்டும், அதற்காக மதத்தின் பெயரால் நாங்கள் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய ஆட்சியை அகற்றுவோம் என்று சொல்வது எந்த விதமான தர்க்கம்? இன்னொன்று, அவங்க உண்மையிலேயே ஆட்சி மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் மக்கள் மத்தியில் நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுடைய ஃபெயிலியர்ஸ் எடுத்து சொல்லுங்கள். ஃபெயிலியர்ஸ் இருந்தால் தான் எடுத்து சொல்லுவீங்க. ஸோ நரேந்திர மோடி அரசாங்கத்தை எப்படி கவிழ்ப்பது என்று தெரியாமல் நாங்கள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இந்த ஒரு ஸ்பீச் போகிறோம். இந்தியாவில் டெமோகிராஃபி சேஞ்ச் எவ்வளோ ஒரு த்ரெட்டனிங்காக இருக்குன்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். மல்லபுரம் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டுவன்சி இருக்குது கேரளாவில். அந்த கான்ஸ்டுவன்சி அப்படிங்கிறது முஸ்லீம் மெஜாரிட்டி கான்ஸ்டுவன்சி. 1951-52 தேர்தல் தொடங்கி இன்று முதல் அங்கு ஒரு நான் முஸ்லீம் கேண்டிடேட்டால் வெல்லவே முடியவில்லை. அட் த சேம் டைம் எத்தனை ஹிந்து மெஜாரிட்டி கான்ஸ்டுவன்சிஸில் முஸ்லீம்கள் ஜெயிச்சிருக்காங்க, இஸ்லாமிய வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஊர் அறிந்தது. கிறிஸ்தவ வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலே பாருங்க, தமிழ்நாட்டிலே ராமநாதபுரத்தில் முஸ்லீம் கேண்டிடேட் ஜெயிக்கலையா? தமிழ்நாட்டிலேருந்து மற்ற சிறுபான்மை மக்கள் ஜெயிக்கவே இல்லையா? ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் நாடு முழுக்கவே இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சிறுபான்மை மக்கள் ஜெயிச்சு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக ஆகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இஸ்லாமிய பெருமக்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சில கான்ஸ்டுவன்சிஸ் என்னால் நேம் பண்ணி சொல்ல முடியும், அங்கு ஒரு நான் முஸ்லீமால ஜெயிக்க முடியாது. அப்போ இங்க யாரு மதத்தின் பேரால ஓட்டு போடுறா அப்படிங்கிறது கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை பார்த்து நீங்க மதத்தின் பேரால மதவெறி கொண்டு நீங்க ஓட்டு போடுறீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு கும்பல் யாருமே மற்றவர்களை பார்த்து நீங்க மதத்தின் பேரால ஓட்டு போடாதீங்க, ஓட் ஃபார் டெவலப்மெண்ட் என்று சொன்னதே கிடையாது. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜிக்கு வாக்களிப்பதும், ஹைதராபாத்தில் ஒவைசிக்கு வாக்களிப்பதும், இன்னும் மற்ற மாநிலங்களில் எந்தெந்த அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், வேட்பாளர்கள் பாஜகவை தோற்கடிப்பதற்கு அங்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க என்று கணிச்சு அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் அங்கே லோக்கல் அறிவிச்சிருவாங்க. அவங்களுடைய மத ஸ்தாபனங்கள் இருக்கும் இல்லையா, அதில் அறிவிச்சிருவாங்க. அதை எடுத்து பாஜகவை தோற்கடிப்பதற்காக அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கிறீங்க. இது எப்படி நியாயமாக இருக்கும் என்று யாராவது ஒரு செக்யூலரிஸ்ட், மதச்சார்பற்றவர்கள், ஊடகவியலாளர்கள், நடுநிலை பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்களா? கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டெல்லியில ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அமனத்துல்லா கான் அப்படின்ட்டு. இவர் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர். டெல்லியில ஓக்லா அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டுவன்சியை ரெப்ரசென்ட் பண்றான்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எவ்வளோ டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காரு தெரியுமா? அவங்க இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் நான் காட்டுறேன். இந்த லோக்கல்ல அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தாலே இனிமேலே இவருக்கு ஓட்டு போடணுங்கிற மக்கள் முன்னே வரமாட்டாங்க. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் இவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்கிற ஒரே காரணத்துக்காக இவருக்கு வாக்களிச்சு மீண்டும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவர்கள் யாருக்காக வாக்களிக்கிறாங்க? இவங்க டெவலப்மெண்ட்காக, இவங்க செக்யூரிசத்துக்காக, இவங்க நாட்டின் வளர்ச்சிக்காக, ஏன் சொந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக, தொகுதியினுடைய மேம்பாட்டுக்காக என்று எதற்குமே வாக்களிப்பது கிடையாது. மதத்தின் பேரால் மட்டுமே ஒரு சில மக்கள் இங்கே வாக்களிச்சுட்டு இருக்க சூழல்ல ஒவ்வொரு முறையும் பாஜகவை பார்த்து நீங்க மதத்தின் பேரால வாக்கு சேகரிக்காதீங்க. ஆல்ரெடி பாஜக எப்பவுமே இந்துக்கள் மட்டும் எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்றதே கிடையாது. சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற முழக்கத்தோடு தான் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் தொடர்ச்சியாக பாஜகவை நோக்கி மட்டுமே ஒரு கேள்வி இங்க வந்துகிட்டே இருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேருந்து. இப்படியே நினைச்சு பாருங்க. மாறாக ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர், நான் சொன்னேன்ல சமாஜ்வாடி பார்ட்டி லீடர், இன்னைக்கு பேசியிருக்காரு, முஸ்லீம் பாப்புலேஷன் ஏறிக்கிட்டே இருக்கு, உங்களுடைய ஆட்சி கட்டிலேருந்து அகற்றிடுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாஜகவுடைய தலைவர் இங்கு ஹிந்து பாப்புலேஷன் அதிகரித்து நாங்கள் பர்மனண்டாக ஆட்சியிலேயே உட்கார்ந்துருப்போம், பங்களாதேஷ்லேருந்து, நேபாளிலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து நிறைய பேரை சிஏஏ மூலமாக இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்து சிஏஏ சட்டத்தை மாற்றி அமைச்சு அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்து இங்கு வாழ வச்சு ஏதாவது சொல்லி இங்கு பாப்புலேஷனை மாற்றி நாங்கள் ஆட்சியில் தொடர்வோம் என்று சொன்னால் எவ்வளோ ஒரு அவுட்ரேஜ், எவ்வளோ ஒரு எதிர்ப்பு அவர் சந்திச்சிருப்பாரு. ஆனால் இப்போ பேசினது சமாஜ்வாடி பார்ட்டி லீடர், சமாஜ்வாடி இந்தியா அலைன்ஸில் இருக்குது. இந்தியா அலைன்ஸ் பப்பட்டாக இங்கே பல ஊடகங்கள் இருக்குது. அந்த ஊடகங்கள்லேருந்து ஒரு சவுண்டு வராது. மக்களாகிய நமக்கும் இப்படி ஒருத்தர் பேசியிருக்காரு, அதற்கு எதிர்வினை ஆற்றணுங்கிற கூட
அவேர்னஸ் இல்லாம அந்த வீடியோ அப்படியே மூடி மறைச்சிருவாங்க, செய்தி கூட கடத்தாம அப்படியே விட்டுருவாங்க. நீங்க எப்படி பேசக்கூடாது, ஹேட் ஸ்பீச் நீங்க கொடுக்காதீங்க, இது எல்லாருக்குமான சமூகம், நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மதவாத முதிரை குத்திடுவாங்க. நீ எப்படி பேசலாம், நீ இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசிட்ட. ஏன்பா சமாஜ்வாடி பார்ட்டி லீடர் இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடாம இருந்தா நாங்க எதற்கு அவருக்கு எதிராக எதிர்வினை ஆற்ற போறோம்? கிடையாது இல்லையா? ஓகே, இது மாதிரி ஹேட் ஸ்பீச்சஸ், வயலண்ட் ஸ்பீச்சஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதுவும் இந்தியா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது மாதிரியான ஸ்பீச்சஸ் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்டாவிட்டாலுமே நாம் அதிக அளவில் உங்ககிட்ட அந்த செய்தி வந்து சேர்க்க முயற்சி செய்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி, பஞ்சாபில் எல்லாருக்குமே தெரியும், அங்கே இருக்கக்கூடிய காலிஸ்தானி ஃபண்டட், காலிஸ்தானி பேக்கப்போட பெரு முதலாளிகள், பெரு விவசாயிகள் என்ற போர்வையில் ஒரு போராட்டம் நிகழ்த்தினாங்க. எதற்கு? வேளாண் சட்டங்களுக்கு எதிராக. இந்த வேளாண் சட்டம் என்ன சொன்னது என்றால், இடைத்தரகர் இல்லாமல் விளைய வைத்தவனே அவருடைய பொருளுடைய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று புதிய வேளாண் சட்டம் நமக்கு கொண்டு வந்தாங்க, ஃபார்ம் பில்லாக நரேந்திர மோடி அவர்கள். இதை எதிர்த்து பஞ்சாப்லேருந்து பல பேரை தூண்டி விட்டு டெல்லியில் வந்து போராட்டம் செய்ய வைத்தார்கள். ஆனால் இப்போது பஞ்சாப்ல என்ன நடந்து தெரியுமா? ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. விவசாயிகள் அவர்கள் விளைய வைத்த தானியங்களை ரோட்ல வந்து கொட்டுறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த இடைத்தரகர்கள் அவங்க கிட்டேயே எல்லாமே சரியா போயிருது, எங்ககிட்ட எதுவுமே வரமாட்டேங்குது, நாங்கள் பாதிப்புக்குள்ள இருக்கோம் என்று அவர்கள் விளைவித்த இவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பல மாதங்கள் நாற்று நட்டு அறுவடை செய்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதாவது விதை விதைப்பதிலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு தொழில். விவசாயம் என்பது எல்லா விவசாயிகளையுமே நம்ம பாதம் தொட்டு கும்பிட வேண்டும். நான் இன்னைக்கு சோறு சாப்பிட்டுக்கணும், விவசாயிகள் தான் எல்லாமே காரணம். அப்படி உழைத்து விவசாயிகள் அறுவடை செய்வதை ரோட்ல வந்து கொட்டுறாங்கன்னா காரணம் என்ன சொல்றாங்க? மிடில்மேன் சொல்றாங்க. இந்த மிடில்மேனை தான் ஒழிக்கணும்னு நரேந்திர மோடி அவர்கள் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பிளஸ் விலையை வைத்தவன் தான் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற ஃபார்ம் லாஸ் கொண்டு வந்தார். அந்த ஃபார்ம் லாஸுக்கு அமெரிக்காவோட சிஐஏ சொல்லுது, காலிஸ்தானி அமைப்புகள் சொல்றாங்க நமக்கு பொலிட்டிக்கல் ஃபண்டிங் வருது, பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கு, நிறைய பேர் தூண்டி விடுறாங்கன்ட்டு பஞ்சாப்ல விவசாயிகள் என்ற போர்வையில ஒரு சில பேர் போராடுறாங்க. அதனுடைய விளைவு காலிஸ்தான் ஃபண்டட் இந்த போராட்டத்தினுடைய விளைவாக விவசாய வேளாண் சட்டங்கள் மீண்டும் திரும்ப பெறப்பட்டன. மீண்டும் திரும்ப பெறப்பட்டதனுடைய விளைவாக இன்று பாதிக்கப்படுவது யாரு? நாட்டில் ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இல்லையா? மீண்டும் மிடில்மேன் தலை தூக்கிருக்காங்களா இல்லையா? இன்று எவிடெண்டா கண் முன்னாடி பஞ்சாப் ஃபார்மர்ஸ் ரோட்டுக்கு வந்து அவருடைய தானியங்களை கொட்டுறாங்க. இது இந்த நிலைமை தவிர்க்கப்பட்டிருக்கும். எப்போது என்றால் இந்த ஃபார்ம் லாஸ் மட்டும் அமல்ல இருந்து அங்க இருந்த சட்டங்கள் இப்ப பொருந்தி இருந்தா உங்களுடைய பொருள் நீங்க என்ன விளைவிக்க வேண்டும் என்று கான்ட்ராக்ட் மூலமாக முன்னாடியே புக் பண்ணிடுவாங்க. நீங்க விளைவிங்க, அதை நாங்க வாங்கிக்கிறோம் என்று நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் முன் வந்து உங்களுடைய பொருளை வாங்கிப்பாங்க. மிடில்மேனை தவிர்க்கலாம், நீங்க தான் விலையை நிர்ணயம் செய்வீங்க. இவ்வளோ ஒரு ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை எதிர்த்ததன் மூலமாக இன்று ஒரு பெரும் விளைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு மீண்டும் ஒரு கோரிக்கையாக விடுக்கிறோம், தயவு செய்து வேளாண் சட்டங்களை மீண்டும் லான்ச் பண்ணுங்க. இது நாட்டிற்கு தேவையான ஒரு சட்டம். அப்போ நீங்க பிரஷர் காரணமாக பங்களாதேஷ் மாதிரி இந்தியா ஆகிவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்க. நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக ஃபார்ம் லாஸை ரிப்பீல் பண்ணாரு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். மீண்டும் சொல்கிறேன், அந்த காலிஸ்தானி போராட்டக்காரர்கள் இந்த ஃபார்ம் லாஸ் என்ற ஒரு பேஸாக வச்சு தான் அவங்க போராடினாங்க. இந்த பேஸை உருவிட்டா அவங்க இது மேலே போராடுவாங்க. ஷேக் ஹசீனாவை செய்த ஒரு தவறை நரேந்திர மோடி செய்யவில்லை, போராட்டக்காரர்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை. காலிஸ்தானி வெறியாட்டத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் வாய்ப்பளிக்கவில்லை. அதனுடைய காரணமாக அந்த போராட்டம் நீர்த்து போனதுனால வன்முறை கட்டுக்குள்ள வந்தது. அதனால அப்போது பிரஷர்னால நீங்க இந்த புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றீங்க. ஆனா இப்போது காலத்தின் கட்டாயம் உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, பட் ஒரு கோரிக்கையாக தயவுசெய்து இந்த வேளாண் சட்டங்களை மீண்டும் லான்ச் பண்ணுங்க என்று கோடான கோடி மக்கள்ல ஒருவனாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்படி யூபியில் ஒரு சமாஜ்வாடி பார்ட்டி லீடர் பேசுனதை பார்த்தோம். பஞ்சாப்ல என்ன நடக்குது, இந்த ஃபார்ம் லாஸ் எதற்காக தேவை என்று பார்த்தோம். இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து பேசியாக வேண்டும். காஷ்மீர்ல இப்போ ஒரு முக்கியமான கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஏன்னா ஜம்மு மாங்கே அப்னா சிஎம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஜம்மு மற்றும் காஷ்மீர், ஜம்மு பகுதிகளில் இனிமேல் இந்த பிரிவினைவாதம் அப்படிங்கிறது கம்மி, ஹிந்து மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ப்ளஸ் காஷ்மீர்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வேலியில் செப்பரேட்டிசம் அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக இருக்குது. எப்போ பாருமே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு சிஎம்மாக ஒரு இஸ்லாமிய சமூகத்திலேருந்து தான் வரணுமா, காஷ்மீர் பகுதியிலேருந்து தான் வரணுமா, ஜம்மு பகுதியிலேருந்து ஒரு ஹிந்து சிஎம் வரக்கூடாதா, என்ன தவறு இருக்கிறது என்று கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த டெமோகிராஃபி சேஞ்ச் எவ்வளோ ஆபத்தானது என்று. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அதிகமாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க காரணத்துக்காக அங்கு எப்போதுமே ஒரு இஸ்லாமிய சிஎம் தான் இருக்கணும் என்று எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே நமக்கு எவ்வளோ பரந்த மனப்பான்மை பாருங்க. ஒரு இஸ்லாமிய ஜனாதிபதி வேணாலும் நம்ம ஏற்றுப்போம், ஏன்னா நம்மளுடைய நாட்டினுடைய சிட்டிசன் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்.
அடுத்து ஒரு சீக்கியர் நமக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் 10 ஆண்டுகள் நம்ம ஏற்றுப்போம். நம்ம செக்குலரிசம், உண்மையான செக்குலரிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க. நான் காஷ்மீரில் டெமோகிராஃபி சேஞ்ச்னால அங்கு ஜனநாயகபூர்வமாக அவங்க மதத்தின் பேரால வாக்களிக்கிறதுனால ஒரு ஹிந்து சிஎம் ஆக முடியல. இப்போது 2 நாளாக பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, ஜம்மு மாங்கே அப்னா சிஎம் என்று. ஜம்மு மக்கள் மீண்டும் மீண்டும் சொல்றது, காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதத்தால் நாங்கள் பாதிக்கப்படுறோம். காஷ்மீரில் மிலிட்டன்சிக்காக அங்கே நீங்கள் 144 போடுறீங்க, ஆனால் அதனால நாங்களும் பாதிக்கப்படுறோம் நீண்ட நாட்கள் சொல்லிட்டே வராங்க. ஸோ இந்த முறை தேர்தல் நடக்கவிருக்கு. தேர்தல் என்ன நடக்குது? ஐஎன்சியும் நேஷனல் கான்ஃபரன்ஸும் அலையன்ஸ் அமைச்சிருக்காங்க. பாஜக ஒரு பக்கம் தனியாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் மெஹபூபாவுதீனுடைய பிடிபி பார்ட்டி இருக்கு. இப்படி பல்முனை போட்டியாக ஜம்மு காஷ்மீர் தேர்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் சொல்றாங்க பிஜேபி இஸ் ஆல் செட் டு பிகம் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இந்த ஜம்மு காஷ்மீர் அசம்பிளி. தனிப்பெரும் கட்சியாக பாஜக அங்கே உருவாகும் என்று தேர்தல் கணிப்பாளர்கள் அங்கே சொல்றாங்க. பட் ஸ்டில் என்ன நடக்குது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்தாலுமே இந்த காங்கிரஸ் அவர்களுடைய டிவிசிவ் அஜெண்டா அதை நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். என்ன சொல்றாங்க, இந்தியாவிலேருந்து மற்றவர்கள் உங்களுடைய உரிமையை பிடிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இந்தியா வேற காஷ்மீர் வேறையா என்று அவற்றை யாருமே கேட்கல. காஷ்மீர் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய சட்டையை பிடிச்சி கேட்டுக்கணும், நாங்களும் இந்தியர்கள் தானே என்று கேட்டுக்கணும், ஆனால் கேட்கல. பட் காங்கிரஸுடைய இந்த உண்மையான சுயரூபத்தை நம்ம அடையாளம் கண்டு மக்களிடையே தோல் வச்சு காட்டுவோம். இதே மாதிரி இவர்களுடைய அலையன்ஸ் பார்ட்னராக இருக்கக்கூடிய ஃபரூக் அப்துல்லா அவர் என்ன சொல்லியிருக்காரு, காஷ்மீர் மக்களுக்கு மட்டுமே சொந்தமான நம்மளுடைய நிலம் இப்போது 140 கோடி இந்தியர்களுக்கு சொந்தமாயிருச்சு என்று பேசுறாரு. இதை காங்கிரஸ் பார்ட்டி என்டாஸ் பண்ணுதா? இவர்களோட கூட்டணிக்கு போறீங்களா? we will remove reservation என்று நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி சொல்லியிருக்கு. அவர்களோட காங்கிரஸ் பார்ட்டி அலையன்ஸ் போகுது. ஆனால் ரிசர்வேஷனை பிஜேபி ஒழிக்கணும்னு பிஜேபிக்கு எதிராக போராடிட்டு இருக்கு காங்கிரஸ் பார்ட்டி. இதை விட ஒரு முரண்பாடுகளின் மூட்டை இருக்கவே முடியாது. காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி ஒரு முரண்பாடுகளோட மூட்டை இருக்கவே முடியாது. எல்லாத்தையும் தாண்டி சமீபத்தில் ராகுல் காந்தி பேசுனது, இந்த ராம் ஜென்மபூமி பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி இருந்தது இல்லையா, இது நாச் கானா ஈவெண்ட், அதாவது ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி மாதிரி இருந்துச்சான். நம்ம ஊர்லாம் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டே ஆகணும். அந்த மாதிரி ராம ஜென்மபூமி பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை கம்பேர் பண்றாரு திரு ராகுல் காந்தி அவர்கள். 500 ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு, அதுவும் சட்ட போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் இந்துக்களுக்கு கிடைத்த இந்த ராம ஜென்மபூமியை ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடி தீர்த்தது. அப்போ கூட காங்கிரஸ் பார்ட்டி என்ன பண்ணாங்க ராம ஜென்மபூமிக்கு என்று எல்லாருக்குமே தெரியும். இப்போது அதை ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி மாதிரி இருந்துச்சு கம்பேர் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். ஸோ இந்த இந்திய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க, சமாஜ்வாடி பார்ட்டி லீடர் என்ன பேசியிருக்காரு, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஆளக்கூடிய மாநிலத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போய் காங்கிரஸ் பார்ட்டி என்னெல்லாம் அட்டூழியம் செஞ்சுட்டு இருக்கு, அங்கு அந்த மக்களை எப்படிதான் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிராக என்று நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோவை அதிகமான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த இந்திய அலையன்ஸ் அவங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். எப்படியாச்சும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற பசி அவர்களை தின்று கொண்டிருக்கிறது. அதற்காக ஆட்சிக்கு வருவதற்காக என்ன வேணா பண்ணுவாங்க அவங்க. அப்பேற்பட்டவர்கள்ட்ட நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மகிட்ட தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், அதிகமான நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்தீர்கள். வணக்கம். வந்தே மாதரம்.